உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அது எப்படி மாயா? துர்காவுக்காக அசோக் பண்ண பூஜையை கெடுக்க நீதான கருவண்ட வர வச்ச. ஆனா இன்னைக்கு நீ ஏற்பாடு பண்ண பூஜையில எப்படி கருவண்டு வர முடியும்? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? யார் பண்ண வேலை? வேற யாரு? எல்லாம் அந்த கனகாவோட வேலைதான். கனகாவோட வேலையா? ஆமா, என்னோட ஆயுதத்தையே வச்சு என்னையே திருப்பி அடிக்க பாத்திருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே அகில அம்மாவை பூஜையிலிருந்து எந்திரிக்க வச்சிடலாம், மத்த 3 பேரையும் எப்படி காலி பண்ணாலோ அதே மாதிரி அகில அம்மாவையும் காலி பண்ணலான்னு நினைச்சிருக்கான். நல்ல வேலை, அகில அம்மா அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு நாள் முடிய இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அந்த கனகா இத்தோட விட மாட்டான். அகில அம்மாவை அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க வைக்க அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அடிப்பட்ட பாம்பு மாதிரி 2 மடங்கு வெறியோட திரும்பவும் வருவா. ஆனா அப்பவும் விடாம அவளோட திட்டத்தை முறியடிக்கணும். நல்ல வேளை, இந்த மாதிரி நடக்கும்னு முன்னாடியே யூகிச்சு அகிலாவ பூஜையிலிருந்து எந்திரிக்க வேண்டாம்னு சொல்லி வச்சோம். அதே மாதிரி அகிலாவும் கருவண்டு கொட்டுனாலும் பரவாயில்லன்னு அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. வந்த ஆளுங்களும் கையில துப்பாக்கியோட இருக்காங்க. நாமளும் இங்கேயே இருக்க போறோம். இவ்வளவு தடையையும் மீறி அந்த கனகாவால அகிலாவை என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். என்ன பண்றீங்க? துர்கா, விடு. என்னடா பண்ற? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.